வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் எப்படி எடுக்கிறது லீனியர் ஆப்பரேட்டர்ஸ்க்கு. ஓகேங்களா? கொஷின் பாருங்க. ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் லீனியர் ஆப்பரேட்டர்ஸ் டி ஆன் ஆர் பவர் 3. உங்களுக்கு 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ரிலேட்டிவ் டு த யூஷுவல் பேசிஸ், அவங்களே பேசிஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. E1க்கு வந்து 100 எடுத்துக்கணும், E2க்கு 010 எடுத்துக்கணும், E3க்கு 001 கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். அவங்களா ஒரு வேல்யூ செட் பண்ணி கொடுத்து அதை வச்சு தான் போடணும். இப்போ இவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க E1, E2, E3க்கு. ஓகேங்களா? அப்படி கொடுக்கலாம், இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? அவங்க கொடுத்தாங்கன்னா இந்த வேல்யூஸ் கொடுக்கலாம், இல்லை வேறு வேல்யூஸும் கொடுக்கலாம். சரி, இப்போ நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணலாம். டி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஃபர்ஸ்ட் இந்த E1க்கு எழுதலாம். E1ல ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸ், இது ஒய், இது இசட். இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 இன்டூ எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2 1s are 2. இது எல்லாமே 0 ஆகிடும், ஏன்னா ஒய்யும் 0 இசட்டும் 0. கமா நெக்ஸ்ட் இந்த எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5 1s are 5. ஒய்யும் இசட்டும் நம்மளுக்கு 0. ஓகேங்களா? இந்த எக்ஸுக்கு இப்போ 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 1s are 4. இங்கே ஒய்க்கு வந்து 0. ஸோ இதுதான் வந்து E1க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் E2. E2 பார்த்துட்டிங்கன்னா ஒய்க்கு மட்டும்தான் 1, எக்ஸுக்கும் இசட்டுக்கும் 0. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். எக்ஸுக்கு 0, இசட்டுக்குலாம் 0, ஒய்க்கு 1 போட்டுரும். -3 இன்ட்டு 1 -3. நெக்ஸ்ட் இங்கே ஒய்க்கு 1 போடுறோம், -1. நெக்ஸ்ட் இந்த ஒய்க்கு 1 போடுறோம், 7 1s are 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் E3. E3 இருக்கு 0 0 1. ஸோ எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 0, இசட்டுக்கு 1. இங்கே இசட்டுக்கு 1 போட்டோன்னா வரும் 4 1s are 4. நெக்ஸ்ட் இந்த இசட்டுக்கு 1 போட்டால் 2 1s are 2. இங்கே இசட்டே இல்லை, ஸோ 0. ஓகேங்களா? தேர்ஃபோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் E, டோட்டலாக E எடுத்துப்போம். ஸோ இதுக்கான மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோனா இருக்கு 2 5 4, அதை எடுத்து காலம் எழுதணும். 2 5 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது -3 -1 7. நெக்ஸ்ட் E3 4 2 0. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் லீனியர் எக்ஸ்பிரஷன், லீனியர் ஆப்பரேட்டருக்கான மேட்ரிக்ஸ் ஃபார்ம். நெக்ஸ்ட் சேம் இதே மாதிரி செகண்ட் ஒன், செகண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் T ஆஃப் E1. ஸோ E1ல வந்து எக்ஸுக்கு 1, ஒய்க்கு இசட்டுக்கும் 0. இங்கே எக்ஸே இல்லை, ஸோ ஒய்க்கு 0, இசட்டுக்கு 0. ஃபுல்லாகவே நம்மளுக்கு 0 வந்துடும். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இங்கே எக்ஸுக்கு நம்ம என்ன போடணும், ஃபர்ஸ்ட்டு 1 போடணும். ஒய்க்கு வந்து 0, அப்போது 1 தான் வரும். இங்கே எக்ஸுக்கு 1 போடணும், 3 1s are 3. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்க்கு. T ஆஃப் E2. E2ல பார்த்துட்டிங்கன்னா ஒய்க்கு 1, மற்ற ரெண்டுத்துக்குமே 0. இப்போ ஒய்க்கு 1 போடலாம், 2 1s are 2, இசட்டுக்கு 0. ஸோ 2 கமா ஒய்க்கு 1 போட்டால் -4, ஏன்னா எக்ஸ் வந்து 0, எக்ஸ் வந்து 0. T ஆஃப் E3. இசட்டுக்கு மட்டும் 1, எக்ஸு ஒய்க்கு 0. இங்கே இசட்டுக்கு 1 போட்டோன்னா வரும் 1 வரும், இது 0 ஆகிடும். ஸோ 1 கமா இங்கே இசட்டே இல்லை, ஸோ 0. நெக்ஸ்ட்டு இதுலேயும் இசட்டே இல்லை, 0. ஓகேங்களா? ஏன்னா எக்ஸு ஒய்க்கும் 0 தானே போடுறோம், ஸோ எல்லாமே போயிடும் உங்களுக்கு. சரி, தேர்ஃபோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் E ஈக்குவல் டு அப்படியே மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதலாமா? 0 1 3 2 -4 0 1 0 0. டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.